கடவுளை நம்புகிறோம் காட்டுமாண்டி, கடவுளை வழிபடும் முட்டாப்பைய கொட்டாப்பைய, நேர இங்க வா, கோயில இருந்து வெளியில வா, வெளியில வா, வெளியில வா, எங்க வா, என் புகவுலிய கும்பிடு. ஏய் சிரிக்காதர, நேர அங்கிருந்து கூட்டிட்டு போய் கருணாநிதி சமாதி, அண்ணா சமாதி, ஐயா ராமசாமி ஐயா சமாதி, ஜெயலலிதா சமாதியில விழுந்து கும்பிடுறான்டா, காவடி தூக்குறான்டா, பால் காவடி எடுக்கிறான்டா, மொட்டை அடிக்கிறான்டா, பைத்துக்கரப்பல. நீ வாடா இங்க மெரினா கடற்கரைக்கு வாடா. அந்த கோபத்துல சொல்றேன், ஒரு நாள் பேத்து எடுக்கிறேன்னு சொல்லிக்க, ஒரு நாள் அதான் பேத்து எடுக்கிறேன். டேய் நீ சிரி நம்ப மாட்ட, காணொலி இருக்கு பாடுறா. கோயில்ல போய் வழிபடுகிறது அறிவு கட்டத்தனம், முட்டாள்தனம், காட்டு மாணித்தனம். ஐயா ஏவா வேலு ஐயா கருணாநிதி சமையல கட்டடிக்கிறாரு, கட்டடிச்சு பாடுறாப்படுறா. பைத்தியக்காரா இவங்கள போய் நம்புறியா? டேய் உன்னை வழிபாட்டில இருந்து வெளியேற்றிய, மொழியில இருந்து வெளியேற்று, கோயில இருந்து வெளியேற்று, கடைசி இருந்துட்டான் உழைப்புல இருந்து வெளியேற்றிட்டான். இப்ப என்னை பாரு, மீன்பிடின்னு சொல்லு, மீன் பிடிக்கணும் குலத்தொழில், ஆடு மாடு வளர்க்கணும் குலத்தொழில், மறுபடியும் சீமா ஆடு மாடு மேய்க்க சொல்றோம். என்ன பண்ணலாம்? படிக்கணும், படிக்க ஒப்பம் கொடுப்பான காசும் ஓர்த்தா கொடுப்பாங்க. பைத்தியக்கார பொண்ணு, பைத்தியக்கார பையன் மகனே, என்னை படிக்க வச்சவன் ஆத்தா அப்பன ஆடு மாடை தாண்டா படிக்க வச்சான். பைத்தியக்கார பையல, பைத்தியக்கார பையல பனை மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமை எடுத்து படிக்க வச்சான்டா. முட்டாப்பட டாக்டருக்கு படி, படிச்சுட்ட 1.5 கோடி ரூபாய் கேட்கிறேன். ஒப்பம் கட்டுவானா உங்க ஆத்தா கட்டுவானா? அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும், எங்க அப்பா கட்டணும். அதுக்கு ஆடு மாடை வித்தாண்டா கட்டணும், மீன் முடிச்சாங்க கட்டணும், வேளாண்மை பார்த்தாங்க கட்டணும், தேங்காய் வெட்டி வித்து தான் கட்டணும். டேய் இப்ப இருக்கிறவன தான் கொல்லணும். அண்ணன் சொல்றது புரியுதா? இது என்ன பண்ணுவா தெரியுமா? படி, படிச்சுடு படிச்சுடு, படிச்சுட்டேன் வேலை. 3500 பேருக்கு 3500 வேலைக்கு 13 லட்சம் பேர் எழுதிட்டு வெளியே நிற்கிறான்டா. இப்ப என்ன தெரியுமாடா? போராட வாசிமான்னு கூப்பிடுறான். அதுக்கும் பிரபாரமாக தான் நிக்க வேண்டியது இருக்கு. யார்ட்ட யார்ட்ட? இந்த ராமசாமி வாரிசுகள்கிட்ட சிக்கிட்டு அவன் படுற பாடு பாரு. படி, டாக்டர் ஆயிட்டேன். யாருக்கு வேலை பார்க்கறது? தனியார் முதலாளிக்கு. 3 கோடி ரூபாய் கட்டு படிச்சு வெளியில ஒரு மருத்துவர் சேவையாட செய்வேன். கிட்னி எடுத்துவான. நீ இவங்களை சட்னி ஆக்கிட்டு போவோம் பேசாம பேசாம. அப்ப நீ நுட்பமா விளங்கணும். நீ நுட்பமா பாரு. இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா, எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாமே திட்டமிட்டு நடக்குது. இப்ப மெதுவா என்ன பண்றான்? ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் உன்னை எங்க இருந்து வெளியேற்றுறான்? உழைப்புல இருந்து. வேளாண்மை செய்ய, ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்குவேன் சீமா சொல்றாப்புல. ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுகிறாப்புல. இவன் தான் மாட்டுக்கருதிங்கிற விழா வச்சவன். இவன் தான், இவன் தான் பால் குடிச்சிட்டு படுக்க போற பரதேசி நாய். இந்த நாய் தான். முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான். புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான். மீன்ல ரிச் புரோட்டீன் இருக்கு இந்த நாய் தான். இந்த நாய் டாக்டர் ஆயிரும். நீங்க கீரை எடுத்துக்கிறீங்க, மில்க் சாப்பிடுங்க, எக் புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் நான் கேட்டேன். உங்க ஓத்தா நந்தருவானா உங்க ஒப்பை நந்தருவானா? அதை எந்த ஆத்தாலும் பைத்தியக்கார பயலா. வேளாண்மை தொழிலடா பரதேசி, பரதேசி. வேளாண்மை என் பண்பாடடா, என் கலாச்சாரம், என் வாழ்வியல் முறை, என் வாழ்வியல். அரசியல் ஆசான அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று எழுதியிருக்கார். என் தங்கச்சிட்ட கேளு. அதான் நான் தேசிய பணி என்று ஆக்குவேன். ஏன் அது தொழில் இல்லை? என்னுடைய அப்பன் நம்மாழ்வார் சொல்றார், வேளாண்மை தொழில் அல்ல. ஏன்? என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டியதும் தொழில் இல்லை.
செய்தித்தாள் கூட படிக்காத பரதேசிகள்கிட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றது? என்ன சீமான் என்னென்னமா பேசுறீங்க அப்படின்னு. உனக்கு அப்படித்தான்டா தெரியும். உனக்கு 5000 ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும். ஆவேசமா என்று வாங்கின அடி அவ்வளவுடா, வாங்கின அடி அவ்வளவு. இதயம் முழுக்க வலி. அந்த மொழிதான் வருது ஆவேசமா. இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குறான். அதான்டா என்னுடைய மொழி. உன் மேல இருக்கிற அக்கறையில் தான்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது. பைத்தியக்காரா பைத்தியக்காரா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.